அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்று எமது நவராத்திரி 7வது நாள். நாம் மூலாதார சக்கரத்திலிருந்து ஒவ்வொரு சக்கரமாக கடந்து வந்து இருதயத்தில் தெய்வீகத்தை உணர்வதும் பாதுகாப்பு நிலையும், விஷுதி சக்கரத்தில் ஆத்மா ஆளுமையை நாம் வளர்த்துக் கொள்கின்றோம். ஆக்யா சக்கரத்தில் நாம் எமது அஞ்ஞானம் அறியாமை விலகி நாம் எமது ஆணவம் அகங்காரம் மமகாரத்தை முழுமையாக கைவிட்டு சகஸ்ராரத்துக்கு செல்கின்றோம். 7வது நாள் நாம் சகஸ்ராரத்தை அடையும் நாள். சகஸ்ராரம் அனைத்து சக்கரங்களின் ஒருங்கிணைப்பு, அனைத்து அவதாரங்களின் ஒருங்கிணைப்பு, அனைத்து ரிஷி முனிகள் மகான்கள் உண்மை தத்துவங்கள் அனைத்தின் ஒருங்கிணைப்பு, அனைத்து மதங்களின் உண்மையான சாரத்தின் ஒருங்கிணைப்பு. எனவே நாம் சகஸ்ரார நிலையை அடையும் போது அந்த உண்மையோடு ஒன்றாகின்றோம். இதுவே இறைவனோடு ஒன்றாதல் ஆகும். மிக எளிமையான விளக்கம், அந்த இறை தத்துவம் உண்மை தத்துவத்தோடு நாம் ஒன்றாவது. அதாவது அந்த உண்மை தத்துவம் எமக்குள் இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. முழுமையான புரிந்துணர்வோடு அது எம்மிலிருந்து தானாக வெளிப்படுகின்றது. நாம் அந்த உண்மை தத்துவமாகவே மாறுகின்றோம். அவ்வாறு மாறும் போது நாம் இறைவனோடு ஒருமித்து வருகின்றோம். அந்த ஒருமித்த கருத்து வருகின்றது. இதுவே நாம் எம்மை உணர்ந்த நிலையும் தெய்வீகத்தை உணர்ந்த நிலையும் ஆகும். எனவே குண்டலினி சக்தி நமது தூய விருப்பம் சகஸ்ராரத்தில் ஆத்மாவோடு இணைகின்றது. ஆத்மா ஸ்ரீ சதாசிவா உண்மை தத்துவம். எமது ஆத்மா எமது தூய விருப்பம் எமது ஆத்மா உண்மை தத்துவத்தோடு முழுமையாக இணைகின்றது, ஒன்றாகின்றது. இந்த நிலையே நாம் எம்மை உணர்ந்த நிலை, இறைவனை உணர்ந்த நிலை. அந்த இறைவனை உணர்ந்த நிலையில் நாம் அந்த மகா சக்தி குண்டலினி சக்தி ஆதிசக்தியினை உணர்ந்து கொள்கின்றோம். இந்நிலையே முழுமையான ஆனந்தத்துக்கு அப்பாற்பட்ட நிலை, பேரறிவுக்கு அப்பாற்பட்ட நிலை என்று நாம் அந்த மகா சக்தியை உணர்ந்து கொள்கின்றோம். இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். இன்று துர்கா மாதாவின் 9 அவதாரங்களில் ஒன்றான காலராத்திரி, டார்க் நைட் ஆஃப் டிசொல்யூஷன், அதாவது அறியாமை முழுமையாக அளிக்கப்பட்ட நிலை. இந்நிலையில் நாம்
எமது கவனத்தை முழுமையாக சஹஸ்ராரத்தில் வைப்போம். இரு கைகளையும் அடியில் திறந்து வைத்து எமது இருதயத்தில் முழுமையான நன்றி உணர்வோடு எமது கவனத்தை சஹஸ்ராரத்தில் நாம் கொண்டு வருவோம். எமது சஹஸ்ராரம் உச்சி குழியிலிருந்து சிறிது உள்முகமாக எமது தலைக்குள் சிறிது உள்முகமாக எமது கவனத்தை உள்ளுக்குள் கொண்டு வருவோம். வலது கையை தலை உச்சிக்கு மேல் ஒரு 2-3 அங்குலம் வைத்திருப்போம். இதுவே எமது இருதய சக்கரத்தின் இருப்பிடம். எமது தலை சஹஸ்ராரத்தில் அனைத்து சக்கரங்களும் ஒன்றான நிலை. எமது இருதயம் எமது உச்சிக்குழிக்கு சற்று கீழ் இருக்கின்றது. இங்கேயே ஆத்மா வெளிப்படுகின்றது. எனவே நாம் அந்த இடத்தில் வைப்போம் கவனத்தை. எமது இதய துடிப்பு, சுவாசம் நடைபெறுவதை நாம் சாட்சி பாவமாக காண்போம், அவதானிப்போம். இதுவே எமது ஆத்மாவில் நாம் கவனத்தை வைப்பதாகும். எமது ஆத்மாவில் நாம் கவனத்தை முழுமையாக வைப்போம். இப்பொழுது வலது கையை மடிக்கி கொண்டு வந்து இடது கையால் தலைக்கு மேல் ஒரு 2-3 அங்குலம் வைத்து எமது ஆத்மாவில் கவனத்தை வைப்போம். தலை உச்சி குழிக்கு சற்று கீழாக மூளையில் நடு மூளையில் இருக்கும் பகுதி சற்று கீழாக. அங்கு அந்த இடம் மெதுவாக தளர்வடைவதை நாம் காணலாம். நுண் அதிர்வுகள் பாய தொடங்குவதையும் நாம் அவதானிக்கலாம். இப்பொழுது இரு கைகளை மடியில் வைத்து சிறிது நேரம் நமது கவனத்தை ஆத்மாவில் வைப்போம். சஹஸ்ராரத்தில் நமது இருதய இருக்கும் இடம்.
கைகள் தலை சூடாக இருந்தால் அவை முழுமையாக வெளியேற விட்டுவிடுவோம். இப்பொழுது அன்னை குண்டலினியை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை இப்பொழுது கவசம் இட்டுக் கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், அநாகதம், விஷுதி, ஆக்யா, சாஸ்ராரம். நவராத்திரி முதலாம் நாள் நாம் எமக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிறுவிக்கொண்டோம். அதன் பின்பு சுவாதிஷ்டானம், நாபி, இருதயம், என்பவற்றில் நாம் நமது தூய விருப்பத்தை நிறுவிக்கொண்டோம். மகா காளி சக்தி தூய விருப்பம் எமது இடது நாடி. விஷுதி ஆகிய சக்கரத்தில் ஸ்ரீ சரஸ்வதி பா எமது இடது நாடி. ஆத்மா ஆளுமை, தூய ஞானம், அதன் மூலமாக எமது அஞ்ஞானம் இருள் விலகி நாம் சஹஸ்ராரத்தை அடைந்தோம். இன்று நாம் மகாலட்சுமியை வணங்கும் நாள். மற்றும் துர்கா மாதாவின் 7வது அவதாரமான காலராத்திரியை வணங்கும் நாள். இப்பொழுது எமது நடு நாடியில் நாம் மகாலட்சுமி அஷ்டகம் கேட்போம். மகாலட்சுமி அவர்களே எம்மை ஆத்ம வழியில் முன்னேற்றி எடுத்து செல்பவர். இது நடு நாடி பாதை. நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. நாம் முழுமையான சரணாகதியில் இருக்கும் போது குண்டலினி அன்னை மகாலட்சுமி சக்தி எம்மை மீட்டெடுக்கின்றது. எமக்கு ஆத்ம முன்னேற்றத்தை தருகின்றது. எனவே இந்த மகாலட்சுமி ஸ்தோத்திரத்தை நாம் கேட்போம். கேட்டு அன்னை குண்டலினியை எமது சாஸ்திரத்துக்கு வருமாறு மனதார கேட்டு நாம் அமைதியான சாட்சி பாவ நிலையில், தியான நிலையில் இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை கேட்போம். இந்த தமிழாக்கமும் இருக்கின்றது, நீங்கள் பார்க்கலாம்.
योगसम्भूते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते स्थूलसूक्ष्म महारौद्रे महाशक्ति महोदरे स्थूलसूक्ष्म महारौद्रे महाशक्ति महोदरे महापाप हरे देवी महालक्ष्मी नमोस्तुते महापाप हरे देवी महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते पद्मासनस्थिते देवी परब्रह्म स्वरूपिणी पद्मासनस्थिते देवी परब्रह्म स्वरूपिणी परमेशी जगन्मातर महालक्ष्मी नमोस्तुते परमेशी जगन्मातर महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते श्वेताम्बरधरे देवी नानालङ्कारभूषिते श्वेताम्बरधरे देवी नानालङ्कारभूषिते जगस्थिते जगन्मातर महालक्ष्मी नमोस्तुते जगस्थिते जगन्मातर महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी अष्टकं स्तोत्रम् यः पठेत् भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा एककालं पठे नित्यं महापापविनाशनं द्विकालं यः पठे नित्यं धनधान्यसमन्वितः त्रिकालं यः पठे नित्यं महाशत्रुविनाशनं महालक्ष्मीर्भवे नित्यं प्रसन्ना वरदा शुभा மீண்டும் நமது கவனத்தை தலை உச்சிக்குழிக்கு சற்று கீழ் நமது இருதயத்தில் ஆத்மாவில் வைப்போம்.
இன்று சப்தமி. தேவி ஆதர்வ சேஷம். நாம் படிப்போம். இதன் மூலமாக நாம் அந்த மகா சக்தி எமக்குள் குண்டலினி தாயாக உறைந்திருப்பவர் அவருடைய மகிமையை நாம் மேலும் அறிந்து கொள்வோம். அனைத்து கடவுள்களும் தேவியிடம், ஓ மகாதேவி, தாங்கள் யார் என்று கேட்டார்கள். அவர் இவ்வாறு பதிலளித்தார். நான் பிரம்மாவின் ரூபமாவேன். பிரகிருதியாலும் ஆதி புருஷனாலும் உண்டான உலகம் என்னிடமிருந்து வருகிறது. நான் சூன்யா, ஒன்றுமில்லாத நிலை மற்றும் சூன்யாவுக்கு அப்பாற்பட்டவரும் ஆவேன். நான் ஆனந்தம் மற்றும் ஆனந்தத்திற்கு அப்பாற்பட்டவர். நான் அறிவு மற்றும் அறிவுக்கு அப்பாற்பட்டவர். நான் அனைவரும் அறிய வேண்டிய பிரம்மம் மற்றும் மாயை. நான் 5 கூறுகளால் ஆன உலகம் மற்றும் அதற்கு அப்பாற்பட்ட உலகமும் நான். நான் இந்த முழு புலப்படும் உலகமும் ஆவேன். நான் வேதங்கள் மற்றும் வேதங்களுக்கு அப்பாற்பட்டவர். நான் தூய அறிவும் அவித்யாவும். நான் பிறப்பும் பிறக்காததும். நான் மேலேயும் கீழேயும் முன்னும் பின்னும் இருக்கின்றேன். நான் ருத்ரர்களாகவும் வசுக்களாகவும் நகர்கின்றேன். நான் ஆதித்யாவாகவும் விஸ்வதேவாவாகவும். ஆதித்யர்கள் எண்ணிக்கையில் 12 பேர். அவர்களில் ஒருவர் சூரியன். நான் சூரியன், வருணன், இந்திரன், அக்னி மற்றும் ஐஸ்வினி குமாரர் ஆகியவர்களை ஆதரிப்பவள். நான் சோமா, வஷ்டா, பூஷா மற்றும் பாக் ஆகியவர்களை ஆதரிக்கின்றேன். 3 லோகங்களிலும் வியாபித்திருக்கும் பாதங்களையுடைய விஷ்ணு, பிரம்மதேவா, பிரஜாபதி ஆகியவர்களை ஆதரிப்பவர் நான் தான். தியாக நெருப்பில், அதாவது ஹவான் ஓமத்தில் வழங்கப்படும் காணிக்கைகளை நான் பெறுகின்றேன். உலகமெங்கும் உள்ள கடவுளின் பக்தர்களுக்கு செல்வத்தை தருபவள் நான். யாக நெருப்பில் காணிக்கை செலுத்தப்படும் அனைத்து தெய்வங்களுக்கும் நான் தலைவி. நான் என் சொந்த உருவத்திலிருந்து 5 கூறுகளையும் உருவாக்குகிறேன். எனது இடம் ஆத்மாவின் ஒளியால் ஒளிரும் புத்தியில் உள்ளது. இதை புரிந்து கொள்பவன் தெய்வீக செல்வத்தை பெறுகின்றான். தேவர்கள் இவ்வாறு பேசினார்கள். ஐஸ்வர்யங்களை அருளும் மகாதேவிக்கு வணக்கம். நாம் அனைவரும் பிரகிருதிக்கு முழு படைப்பின் தாய். பிரகிருதிக்கு பணிவுடன் சரணடைந்து வணங்குகின்றோம். முழு உலகத்தையும் ஆசீர்வதித்து ஆட்சி செய்பவருக்கு நாம் வணங்குகின்றோம். நாம் அனைவரும் தேவி துக்காவிடம் சரணடைகின்றோம். எரியும் நெருப்பின் சுடர் போன்ற நிறத்தை உடையவர், அறிவில் பிரகாசிப்பவர், செயல்களுக்கு வெகுமதி அளிப்பவர், தீய சக்திகளை அளிப்பவருக்கு வணக்கம்.
எல்லா உயிர்களிடத்தும் பேசும் சக்தியாக வீற்றிருக்கும் விருப்பத்தை நிறைவேற்றும் காமதேனு பசுவை போன்ற அந்த தேவி நம்மில் மகிழ்ச்சியடைந்து எப்போதும் நம்முடன் இருக்கட்டும். கடைசி இரவாகிய பிரம்மதேவரால் துதிக்கப்படும் ஸ்ரீ விஷ்ணுவின் சக்தியான ஸ்ரீ கார்த்திகேயரின் தாயார் ஸ்ரீ சரஸ்வதி, ஸ்ரீ அதிதி, தக்ஷனின் மகளான ஸ்ரீ சிவனின் பதிக்கு வணக்கம். ஸ்ரீ மகாலட்சுமியை பற்றி மேலும் அறிய விரும்புகிறோம். ஸ்ரீ சர்வ சக்தியின் மீது தியானிக்கின்றோம். தேவி அவர் மீது மேலும் தியானிக்க நம்மை ஊக்குவிக்கட்டும். ஓ தக்ஷரே, தங்கள் மகள் அதிதி அழியாத மற்றும் மங்களகரமான கடவுள்களை பெற்றெடுத்துள்ளார். காமா, யோனி, கமலா, வஜ்ராபாணி, இந்திரன், குஹா, ஹம்சா, மாதரிஷ்வா, அப்ரா, இந்திரன், புனர்குஹா, சகலா, மாயா ஆகியவை ஷகாத் பிரக்மாவான பிரபஞ்சத்தின் தாயின் மந்திரங்கள் வித்தியா ஆகும். அவர் ஆத்மாவின் சக்தி. அவர் பிரபஞ்சத்தை மயக்குகிறார். கயிறு, கோடரி, வில் மற்றும் அம்பு ஆகியவற்றை பயன்படுத்துகிறார் மற்றும் அவர் சிறந்த அறிவாளர். மகாவித்யா. இதை அறிந்தவன் எல்லா துக்கங்களிலிருந்தும் விடுபடுகின்றான். ஓ பகவதி, தங்களுக்கு வணக்கம். ஓ தாயே, எப்போதும் எங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்தான் 8 வசுக்கள் ஆவார். அவர் 11 ருத்ரர்கள் ஆவார். அவர் 12 ஆதித்யர்கள் ஆவார். அவர் நுண்ணதிர்வுகள் பெற அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்படாத விஸ்வதேவா ஆவார். அவர் யதோதன், அசுரர்கள், ராட்சசர்கள், பிச்சகர்கள், யக்ஷர்கள் மற்றும் சித்தர்கள். அவர் சத்வ, ராஜோ மற்றும் தமோ குணங்கள். அவர் பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன். அவர் பிரஜாபதி, இந்திரன் மற்றும் மனு. அவர் நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்கள் மற்றும் விண்மீன்கள். ஓ தேவி, கலா, கஷ்டா மற்றும் கால வடிவமும் பாவத்தை நீக்குபவர், நிறைவு மற்றும் முடிவில்லாத விடுதலையை வரமளிப்பவர், வெற்றியாளர், தூய்மையானவர், நாம் சரணடைய வேண்டிய தேவி, கருணையை வழங்குபவர், ஐஸ்வர்யத்தின் வடிவமான தங்களுக்கு எங்கள் வணக்கங்கள். வியாத் மற்றும் பிறை சந்திரனால் அலங்கரிக்கப்பட்ட நெருப்பு ஆகியவற்றின் கலவையான தேவியின் பீஜ மந்திரம் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுகின்றது. இந்த பீஜ மந்திரம் ஸ்ரீ பிரம்மத்தை உள்ளடக்கிய ஒற்றை எழுத்தாக விவரிக்கப்படுகிறது மற்றும் தூய்மையான கவனமுள்ள யோகிகளால் தியானிக்கப்படுகிறது. அவர்கள் உண்மையிலேயே பேரின்பத்துடன் உள்ள அறிவின் சேகரிப்பு ஆவர். ஓம் ப்ரீம் க்ளீம் சாமுண்டாய விஜய் எனும் மந்திரம் தேவியின் பக்தர்களுக்கு பெரும் ஆனந்தத்தை அளித்து அவர்களை பிரம்ம விழிப்புணர்வுக்கு அழைத்து செல்கின்றது. நமது தாமரை இதயத்தின் மையத்தில் வசிக்கும் அந்த தேவிக்கு நாம் நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும். அவரது மகிமை உதிக்கும் சூரியனை போன்றது. அவரது முகம் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர் வரங்களையும் பாதுகாப்பையும் வழங்குபவர். 3 கண்களை உடையவர். சிவப்பு ஆடைகளை அணிந்து பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். பெரும் அச்சங்களை அளிப்பவரும்
பெரும் பேரிடர்களை அகற்றுபவரும் பெரும் கருணை கொண்டவருமான அந்த மகத்துவம் வாய்ந்த தேவிக்கு மகாதேவிக்கு வணக்கம் செலுத்துகின்றோம். அவரது ரூபத்தை பிரம்மதேவர் முதலிய தேவர்களாலும் அறிய முடியாது. அதனால் அவரை அறியப்படாதவர் என்று அழைக்கப்படுகிறார். அவருக்கு முடிவே இல்லை. எனவே அவர் முடிவில்லாதவர் என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய இலட்சியம் என்ன என்பதை அறிய முடியாது. எனவே அவர் இலக்கு இல்லாதவர் என்று அழைக்கப்படுகின்றார். அவருக்கு பிறப்பு இல்லை. எனவே அவர் பிறக்காதவர் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் எல்லா இடங்களிலும் தனியாக இருக்கிறார். எனவே அவர் ஒரே ஒருவர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் ஒருவராக இருந்தாலும் முழு பிரபஞ்சமும் அவருடைய வடிவமே. எனவே அவர் ஒற்றை இல்லா என்று அழைக்கப்படுகிறார். எனவே அவருக்கு அக்னியே, அனந்தா, அலக்ஷா, அஜா, கஜா, ஜகா, நைகா முதலிய பெயர்கள் உண்டு. அந்த தேவி மந்திரத்தில் மாத்ருக்கா, அதாவது மந்திரங்களை உருவாக்கும் எழுத்துக்கள். அவர் வார்த்தைகளில் அறிவில் அவர் தூய அறிவுக்கு அப்பாற்பட்டவர். ஒன்றுமில்லாத நிலையில் அவர்தான் சாட்சியானவர். அவரை தாண்டி எதுவும் இல்லை. எனவே அவர் துர்கா என்று வர்ணிக்கப்படுகின்றார். உலக விவகாரங்கள் என்னும் கடலுக்கு அஞ்சும் நான் அணுக முடியாதவரும் எல்லா அக்கிரமங்களையும் அழிப்பவராகவும் மாயையின் கடலில் இருந்து மக்களை மீட்பவராகவும் இருக்கும் அந்த துர்க்கையை வணங்குகின்றேன். நாம் இந்த தேவி ஆதர்வ சேஷத்தில் தேவி நவாஷரி அல்லது சண்டி மகா மந்திரம் பார்த்தோம். ஐம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாய விஜய் நமஹ. அதனுடைய அர்த்தம் ஐம் சித்ரூபியாக விளங்கும் மகா சரஸ்வதி தேவியின் பீஜாட்சரம். அறியாமை எனும் இருளை நீக்கி ஆத்ம ஞானத்தை தருவது. கிரீம் சத்ரூபியாய் விளங்கும் ஸ்ரீ புவனேஸ்வரி பீஜாட்சரம். அனைத்து ஐஸ்வர்யங்களையும் வழங்கும் மகாலட்சுமியின் திருவருளை தருவது. கிளீம் ஆனந்த ரூபியாய் விளங்கும் மகா காளியின் பீஜாட்சரம். உயர்ந்த பரமானந்தத்தை தருவது. சாமுண்டாயே சண்டன் முண்டன் எனும் அசுரர்களை வதம் செய்த சாமுண்டி அன்னை மோக்ஷ இன்பத்தினை தருபவர். விஜய் இது வித் சா இ எனும் 30 வடமொழி சொற்களின் சேர்க்கையானது. பிரம்ம வித்தியை அடையும் பொருட்டு தியானம் செய்து வேண்டுகிறோம் என்று பொருள். இதனுடைய முழு பொருள் சத் சித் ஆனந்த ஸ்வரூபமான ஸ்ரீ மகாலட்சுமி மிக
ஸ்ரீ மகா சரஸ்வதி, ஸ்ரீ மகா காளி எனும் முச்சக்தி சண்டிகாதேவி என்கிற நாம ரூபத்தில் விளங்குகின்ற காரணத்தால் பிரம்ம வித்தியை அடையும் பொருட்டு இவ்வன்னையை தியானம் செய்து வணங்குகின்றோம் என்பதே இதன் பொருளாகும். இந்த தேவி அதர்வசேஷத்தில் ஒரு இடத்தில் வருகின்றது, நமது அந்த ஆத்ம ஞான ஒளியே அவருடைய இருப்பிடம், அந்த புத்தியில் உரைகின்றார். எனவே அவரை எப்பொழுதும் நமது புத்தியில் நாம் வைத்துக் கொள்வோம். இந்த மகா சக்தி பிரபஞ்ச அண்ட சராசரங்களை படைத்து ஆளும் இந்த மகா சக்தியை தியானம் மூலமாக கண்டறிந்த மகான்கள் அவர்களுடைய அனுபவங்களை ஸ்லோகங்களாக விளக்கி எமக்கு தந்துள்ளார்கள். அந்த மகா சக்தி எமக்குள் அமைதியாக எல்லா உயிர்களிலும் குண்டலினி சக்தியாக உறைந்திருக்கின்றது. நவராத்திரி நாம் எமது குண்டலினி அன்னையை துதிப்பதன் மூலம் அந்த மகா சக்தியை நாம் துதிக்கின்றோம். இப்பொழுது ஸ்ரீ மாதாஜியின் ஒரு சிறிய அருள் உரையை கேட்ட பின்பு ஸ்ரீ ஆதர்வசேஷம் நாம் சமஸ்கிருதத்தில் கேட்கலாம். You can't imagine how a mother who has so many beautiful children sees them in such joyous mood with their families, their children nicely settled down. It's very satisfying to see you all so much in joy and complete oneness with the divine. One has to realize only one thing, that though you are many, still compared to the population of this world, we are very few who really know the true knowledge, the real knowledge. You are the people who are knowledgeable, no doubt, but also knowledge which is not being adorned with truth, or which is not the true knowledge, has no meaning. All that vanishes into thin air because it is artificial. By your Kundalini awakening, you all have achieved that state where we can say, you know what is the real knowledge is. But think of the people who do not know what knowledge is. We take, for example, we say that our knowledge is nothing but love. But one should understand the discrimination. The knowledge that is love within you is just emitting out from your being. You don't have to assert, you don't have to think
You don't have to read some sort of poetry or go into some romantic mood. Just pure love, which emits, and this is the knowledge also. How you have to relate it is this way. The knowledge that you have about yourself is evident, is absolutely expressed on your fingertips, and about others also. You know about others and about yourself. This is the greatest subtle knowledge you have. No one knows like that. Apart from you people, no one knows about themselves or about others. So this knowledge that has come to you, which is extremely subtle, extremely secretive, absolutely secret. If you know about somebody, you know. Others do not know that you know about them. And so this knowledge that you have got is nothing but love. It's very difficult to make knowledge and love put together, because our idea of knowledge is very different. What we read from the books, how can you love from the books? What love means, our attachments. To us, in ignorance, we get attached to people, to children, to family, to things. By getting attachment, it is proved that we do not have the knowledge. If you have the knowledge, then all attachments should just drop out and you should become a global personality, a drop in the ocean. For example, we are attached to many things, like we are attached to our family. Something happens in the family, we get very disturbed. We can't bear it. If anything happens to our children, we think horrible, it's just the whole world is falling on you. Then from family you move on. You are attached to your friends, to your neighbors. You are also attached to your country. Attachment to your country is also not knowledge. Once you are a realized soul, you just start seeing your country clearly. What wrong it has got. What ignorance it has got. In what darkness it exists. And in what way it is quarreling, fighting for rights and things. But with the knowledge that you have within yourself, you see it so clearly what is the problem of your country. Then you try to improve that through your love. Means the power of your knowledge is love. If you have all the knowledge within you, and if you are just sitting at home and meditating, it is no meaning. What you have to go is to go about, tell people. You have to meet other people, your friends, your family, and other relations about your knowledge. If you cannot go do that, then your knowledge is not with love. It's such a connection between the two. You feel like telling everybody that you've got your realization. You feel like telling everyone that you are a realized soul. But in that you feel that you are expressing your ego. All right, by some other way, some other methods, you can express to them that you have the true knowledge. When you have the false knowledge, you can get ego. You can think that I know so much, I know about this, I know the color of the carpets, all the shades, everything. Any stupid thing, if you know, you think that you are very great. That's the sign of stupidity in your head also, that you think this is very great to know. Now we have discovered that through all kinds of acquiring knowledge in the whole world, what we have achieved? Nothing. There are wars going on. There's all kinds of destructions coming in. I saw in the television this
George. It's a whirlwind which is going round and is killing so many people, is destroying so many people without understanding what he's doing. But he's there and he's acting very well. So is it that he doesn't understand? Or is it that he understands and that he's doing something just to correct people? This also we should have full idea. Like yesterday, when I came here, it was raining heavily. And then I sat down and suddenly stopped. Stopped till the whole program was over. Till I spoke, it was not working. But suddenly when you started clapping, also it started clapping. That's what it was. So even the nature knows who you are. But you must know the nature. This is the point. Nature will act according to what your level of spirituality is. Surprisingly, I always felt that there cannot be levels of spirituality. I felt that once you get realization, you are there. But later on discovered I was wrong. It is not so. Even after getting realization, I found people had so many obstructions in rising. There were so many temptations which were keeping them down. So one had to work out on different chakras, different nadis, somehow or other to make you perfect. Because the perfection within only will give you the authority to use this knowledge. There are, as I told you, two ways of doing it. The other day I told you that you should not react. It's human nature to react. It's absolutely human. But if you have to become superhuman, you should not react. By not reacting, you will grow. Definitely you will grow. But if you react, then you cannot grow. Because you are working under the pressure of other things that is not yourself. Now supposing, as I said, I see these carpets, I know the color and this and that, and I react to it, finished. I will not have any sense of judgment if I react to it. But if I don't react, then I'll know whether these carpets have got vibrations or not. Are they emitting vibrations or not? Now what are these vibrations? That is the love. So the communication is like this. If you have the light, you can see things. So when you see things, the light is there, and light gives you the perception, gives you the vision to see things. In the same way, when you are enlightened, what happens? That these vibrations start flowing, just like the light. And in that light, you can see things which are good and which are bad. But sometimes we put the same parameters as human beings do. Like you go to some house, a very nice house, very good house. All these things make you very happy. But actually, what about that house? Is it having good vibrations or it's having bad vibrations? Is it worth living there or not? Like the other day they told me they can get a very nice place in Milan, little beyond Milan, on rent, very cheap. I said, why is it so cheap? Immediately I felt the vibrations of the place. I said, did you go and see the vibrations of that place? They went and saw it was all burning. Then they found out that there was a Scientology there for years together. I said, that's not the place where you can live. You have to have a very pure place. Even a hut of a poor man would be better than this comfortable so-called place. So one has to use the vibrations all the time to understand everything that you are doing. In that also it can be misleading. Some people feel vibrations and they tell me, Mother, I felt the vibrations and I felt I should marry this man. I said, you did feel the vibrations? Yes. Yes, I did, very much. And I must marry this man. And when I see the man, I see the booth in him. I said, my God,
what sort of vibration this lady has felt about. So in your judgment, what is there? There's no pure knowledge. So see how connected they are. Vibrations, which is love. And also the other thing which you have to have is the knowledge, the pure knowledge, the true knowledge. We can say that pure knowledge and true knowledge is like the energy, like electricity. And the way you feel it, the way you understand it, it exists, that is love. People don't understand also what is the love is. They get mad after someone and say that, Mother, I think that I'm in love with that person. And after 5 days they'll come and say, Mother, no, I won't have anything to do with that person. Why? Because you have not got the pure knowledge. You did not feel the pure knowledge in that person through your vibrations. Now see how connected it is. Like we can say the sun and the sunlight. What is the difference between the two? Sun is there, when sun comes, there is sunlight. So what is the difference? Or we can say the moon and the moonlight. What is the difference? There is no difference in these two things. One is the moon and another is the light. So all these things are very, very confusing, that we don't understand how confused we are about it, and we don't understand how our vibrations can mislead us. Because vibrations are there, all right, but sometimes even if they are missing, just to justify yourself, you will say, we have vibration. And we feel that it's very good, excellent. And later on, you will discover that it's not so. So, even now, when we are realized souls, we should know what is encompassing us, which is around us. What is that which makes us feel that it's all right, it is good, we should have it. Once we start understanding that vibrations of pure knowledge are of a very different nature, then you are not attached to that person, you are not attached to that family, you are not attached to that country, nothing. But what you feel is the pure vibrations coming to you. This is the point which is very confusing. When you say my vibrations are good, I like those vibrations, and while you jump into the ocean of filth. Many people have asked me, Mother, why is it sometimes we make mistakes? You do not make mistakes. It's your ignorance which is darkness. And that's why whenever you plunge into it, you fall into trouble. So to understand that our knowledge has to be completely clear. Like in our house, supposing we have a lamp, it's dirty. You cannot get the light. In the same way, if our heart is not clean, especially our heart, if it is not clean, then we start doing things believing that is right, by which we hurt ourselves or others. It's a very, very common error in human nature to identify wrong things as right, and just to make themselves look such a great, such a divine thing. As I told you now, there are people who want to say divide the country. Simple reason they want to divide. Now they want to divide because they want to have importance. The few people who want their importance will instigate others, tell them, all right, we must have freedom. If we have freedom, we'll have this country for ourselves. Then we can develop ourselves. Or a part of the country which is richer, which is better off, they will think that it's all right, we'll have all the money to ourselves, we'll have everything to ourselves. So they divide.
They can divide in the name of religion, in the name of prosperity, whatever it is. But if you divide the country, actually you are facing a big problem. Because you have seen that wherever people divide, they fall into a kind of a dark dungeon from where they cannot come out. It's just a few people whose ego is that they want to have some land as their own, but they die. Not only die, some of them are murdered. And like that, all that idea that we'll have this possession of the land goes away. So in the same way, we can see on smaller things also. In smaller things also, we are very much identified that if I have this thing, then everything will be fine. You cannot understand how people just jump at things and say, oh, mother, this is ours, we must do this for ourselves, openly. They don't think it's wrong to say that this is my country, I must do for my country. Then another says that this is my country, I must do for my country. As long as there is this my and I, that means there is no knowledge. The knowledge, as I told you, pure knowledge, is that which gives you a pure light. Pure light means pure vibrations. Now vibrations can be misleading, as I told you, or could be the quantity of vibrations can be less or more. But it's another way to see. Is to see for yourself, why do you want to do a particular thing? Mental also you can use parameter of mental understanding. Why do I want to do it? What is the gain for all the people? If you start thinking from that angle, that what is the gain for others? What will they gain by this? Why should I do it? You'll be amazed. You'll get the real picture of what you're doing. So you must keep yourself all the time in a state where you witness yourself. You see yourself that why am I doing this? What is the purpose? Sometimes it could be some conditioning, could be some sort of a psychological thing, could be anything. But if you start watching carefully why I am doing it, you'll be amazed that your vibrations itself will start telling you on your fingertips. But sometimes the vibrations are so superficially coming, I got the vibrations, I'm this, I'm that. For this reason, I'm saying again and again, though you are such a nice family of mine, and we are all so much blessed, and we have so much of knowledge with us, we should be very wise. If there is no wisdom, we can never understand what we are doing. Now, to develop this wisdom, what have we to do? So every time if I say anything, they'll come otherwise, Mother, how do we get wisdom? What is the way to get the wisdom? Wisdom you have already within you. Sri Ganesha is already there, who gives you the wisdom. But you must take to Sri Ganesh. There I find people become so much addicted to Sri Ganesh that they lose his identity completely. They become very slavish about the whole thing. And they just believe that they are very spiritual, they are very great. All these false ideas are no good. Does your Ganesha gives you wisdom? Now you must count how many wise things have you done so far. Where did you take a very wise decision? Have you been wise to do something? Or you have been just doing it because you are identified with a particular type of life, a particular type of answer? So wisdom is a thing that gives you, first of all, complete peace. If your wisdom is developed, then you become very peaceful. Because whatever people may say, whatever they may do, whatever aggression they may do, whatever it is, you are peaceful.
and you see the stupidity of the other person, of the other nations, and you understand why they are doing it. This wisdom is such an important thing in human being, because animals don't have so much wisdom as we have. Sometimes, of course, sometimes we have even less than animals have. But still, by experience, you see, we have to learn that we have been making mistakes. So many mistakes we have committed so far. Now, are we going to commit more mistakes? Or are we going to be wise? Wisdom is not apparent outside. You can't say somebody is wise by looking at that person. But in vibrations, you will know that that person is extremely wise. He may speak, he may not speak. If he speaks, இந்த அமைதி நிலையில் நாம் தேவி ஆதர்வ சேஷம் சமஸ்கிருதத்தில் கேட்கலாம். श्री देवी अथर्व शीर्षम। ओम सर्वे वै देवा देवीमुपतस्थु कासित्वं महादेवीति सा ब्रवीत् अहं ब्रह्मस्वरूपिणी मत्तप्रकृतिपुरुषात्मकं जगत् शून्यं च अहमानन्दानानन्दो अहं विज्ञानाविज्ञाने अहं ब्रह्मा ब्रह्मणि वेदितव्ये अहं पञ्चभूतान्यपञ्चभूतानि अहमखिलं जगत् वेदोऽहमवेदोऽहं विद्याहमविद्याहम् अजाहमनजाहम् अधश्चोर्ध्वं च तिर्यक्चाहम् अहं रुद्रेभिर्वसुभिश्चरामि अहमादित्यैरुतविश्वदेवैः अहं मित्रावरुणावुभौ बिभर्मि अहमिन्द्राग्नि अहमश्विनावुभौ अहं सोमं त्वष्टारं पूषणं भगं दधामि अहं विष्णुमुरुक्रमं ब्रह्माणमुत प्रजापतिं दधामि अहं दधामि द्रविणं हविष्मते सुप्राव्ये यजमानाय सुन्वते अहं राष्ट्री संगमनी वसूनां चिकितुषी प्रथमा यज्ञियानाम् अहं सुवे पितरमस्य मूर्धन्मम योनिरप्स्वन्तः समुद्रे य एवं वेद स दैवीं सम्पदमाप्नोति ते देवा अब्रुवन् नमो देव्यै महादेव्यै शिवायै सततं नमः नमः प्रकृत्यै भद्रायै नियता प्रणतास्मताम् तामग्निवर्णां तपसा ज्वलन्तीं वैरोचनीं कर्मफलेषु जुष्टां दुर्गां देवीं शरणं प्रपद्यामहे सुरान्नाशयित्र्यै ते नमः देवीं वाचमजनयन्त देवास्तां विश्वरूपा पशवो वदन्ति सा नो मन्द्रेशमूर्जन्दुहाना धेनुर्वागस्मानुपसुष्टुतैतु कालरात्रीं ब्रह्मस्तुतां वैष्णवीं स्कन्दमातरम् सरस्वतीमदितिं दक्षदुहितरं नमामः पावनां शिवां महालक्ष्म्यै च विद्महे सर्वशक्त्यै च धीमहि तन्नो देवी प्रचोदयात् अदितिर्यजनिष्टदक्षया दुहिता तव तां देवा अन्वजायन्त भद्रा अमृतबन्धवः कामो योनिकमला वज्रपाणिर्गुहा हंसा मातरिश्वा भ्रमीन्द्रः
पुनर्गुहा सकला मायया च पुरुचैषा विश्वमातादिविद्योम् एषा आत्मशक्तिः एषा विश्वमोहिनी पाशाङ्कुशधनुर्बाणधरा एषा श्रीमहाविद्या य एवं वेद स शोकन्तरति नमस्ते अस्तु भगवति मातरस्मान् पाहि सर्वतः सैषाष्टौ वसवः सैषैकादश रुद्राः सैषा द्वादशादित्याः सैषा विश्वे देवाः सोमपा असोमपाश्च सैषा यातु धाना असुरा रक्षांसि पिशाचा यक्षाः सिद्धाः सैषा सत्वरजस्तमांसि सैषा ब्रह्मविष्णुरुद्ररूपिणी सैषा प्रजापतीन्द्रमनवः सैषा ग्रहनक्षत्रज्योतिंषि कलाकाष्ठादिकालरूपिणी तामहं प्रणौमि नित्यम् पापापहारिणीं देवीं भुक्तिमुक्तिप्रदायिनीम् अनन्तां विजयां शुद्धां शरण्यां शिवदां शिवां वियदिकारसंयुक्तं वीतिहोत्रसमन्वितम् अर्धेन्दुलसितं देव्या बीजं सर्वार्थसाधकम् एवमेकाक्षरं ब्रह्म यतयः शुद्धचेतसः ध्यायन्ति परमानन्दमया ज्ञानाम्बुराशयः वाङ्मया ब्रह्मसूस्तस्मात् षष्ठं वक्त्रसमन्वितम् सूर्यो वामश्रोत्रबिन्दुसंयुक्तष्टात् तृतीयकः नारायणेन सम्मिश्रो वायुश्चाधरयुक्ततः विच्चेन्नवार्णकोर्णस्यान्महदानन्ददायकः हृत्पुण्डरीकमध्यस्थां प्रातः सूर्यः समप्रभां पाशाङ्कुशधरां सौम्यां वरदाभयहस्तकां त्रिनेत्रां रक्तवसनां भक्तकामदुघां भजे नमामि त्वां महादेवीं महाभयविनाशिनीं महादुर्गप्रशमनीं महाकारुण्यरूपिणीं यस्याः स्वरूपं ब्रह्मादयो न जानन्ति तस्मादुच्यते अज्ञेया यस्या अन्तो न लभ्यते तस्मादुच्यते अनन्ता यस्या लक्ष्यं नोपलक्ष्यते तस्मादुच्यते अलक्ष्या यस्या जननं नोपलभ्यते तस्मादुच्यते अजा एकैव सर्वत्र वर्तते तस्मादुच्यते एका एकैव विश्वरूपिणी तस्मादुच्यते नैका अत एवोच्यते अज्ञेयानन्ता लक्ष्या जैका नैकेति मन्त्राणां मातृका देवी शब्दानां ज्ञानरूपिणी ज्ञानानां चिन्मयातीता शून्यानां शून्यसाक्षिणी यस्या परतरं नास्ति सैषा दुर्गा प्रकीर्तिता तां दुर्गां दुर्गमां देवीं दुराचारविघातिनीं नमामि भवभीतोऽहं संसारार्णवतारिणीम् इदमथर्वशीर्षं योधीते स पञ्चाथर्वशीर्षजपफलमाप्नोति इदमथर्वशीर्षमज्ञात्वा योर्चां स्थापयति शतलक्षं प्रजप्त्वापि सोर्चा सिद्धिं न विन्दति शतमष्टोत्तरं चास्य पुरश्चर्या विधिस्मृतः दशवारं पठेद्यस्तु सद्यः पापैः प्रमुच्यते महादुर्गाणि तरति महादेव्या प्रसादतः सायमधियानो दिवसकृतं पापं नाशयति प्रातरधियानो रात्रिकृतं पापं नाशयति सायं प्रातः
प्रयुञ्जानो अपापो भवति निशीथे तुरीयसन्ध्यायां जप्त्वा वाक्सिद्धिर्भवति नूतनायां प्रतिमायां जप्त्वा देवताः सान्निध्यं भवति प्राणप्रतिष्ठायां जप्त्वा प्राणानां प्रतिष्ठा भवति भौमाश्विन्यां महादेवी सन्निधौ जप्त्वा महामृत्युन्तरति स महामृत्युन्तरति य एवं वेद इत्युपनिषत् साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ஒரு சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம். கவனம் சஹஸ்ராரத்தில் எமது இதய சக்கரத்தில் இருக்கட்டும். ஆத்மாவில் தலை உச்சிக்கு சற்று கீழே இப்பொழுது அதை குண்டலினியை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இன்றைய 7ஆம் நாள் கூட்டு தியானத்தில்
நவராத்திரி கூட்டு தியானத்தில் கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள், வணக்கங்கள். 8ஆம் நாள் தியானம் நாளை ஞாயிறு மாலை தொடரும். நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கொஞ்சம் முன்னதாக 5 அல்லது 5:30 அப்படி தொடங்குவோம். நாம் நமது வாட்ஸ்அப் குரூப் வழியாக அந்த நேரத்தை உங்களுக்கு அறிய தருகின்றோம். அநேகமாக நாளை 5 மணி அல்லது 5:30 மணிக்கு ஆரம்பிப்போம். நாளை மாலை. நன்றி, வணக்கம்.